வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1 இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் 12வது சம் வந்து பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேஸ் இஸ் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சில பேஸ் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு அதில் எது வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈக்குவலண்ட் அப்படின்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டுலேயும் ஒரே நம்பரில் மல்டிப்ளை பண்ணுறப்ப இன்னொரு நம்பர் கிடைக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் ஈக்குவலண்ட் பேஸாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஏல இருக்கிறத செக் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? -20 டிவைடட் பை 12 5/3 கொடுத்துருக்காங்களா? இப்போ 5/3 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். இன்ட்டு பை ஈக்குவல் டு பை -20 டிவைட் பை 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சின்ன நம்பர் வந்து ஒரு பக்கமும் பெருசாக கிடைக்கிறது இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்துலேயும் வச்சுக்கோங்க. இப்போ 3 4s 12ன்னு வருமா? இங்கே 5 4s 20 கிடைக்கும். ரெண்டுலேயும் ஒரே நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிது. ஆனால் இங்கே பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தானே வரணும். ஆனால் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ இது ஈக்குவலண்ட் பேஸ் கிடையாது. அப்போ ஃபஸ்ட் ஒன் வராது. இப்போ மேபி இங்கே மைனஸ் போட்டிருந்தோன்னா என்ன ஆகும்? இப்போ ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருந்தால் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே மைனஸ் ஆகும். அப்போ இங்கேயும் வராது, இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது. அதனால் ஏ ஆப்ஷன் கிடையாது. ஈக்குவலண்ட் அப்படின்னா இங்கே உள்ளதை இங்கே ரெண்டு ஒரே மாதிரி நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே உள்ள ஆன்சர் கிடைக்கணும். மாறுபாடுகள் சிம்பிளில் வந்தால் கூட சேஞ்சஸ் இருந்தாலும் அது வந்து கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் பி வந்து பாருங்கள், -8/15 16/-13 இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம்? சின்ன நம்பர் இங்கிட்ட வச்சுக்கலாமா? -8/15 இன்ட்டு பை ஈக்குவல் டு பை அப்படியே நீ கொடுத்துருக்க ஆன்சர் ஈக்குவல் அந்த ஆன்சரையும் போட்டுக்கலாம். இப்போ 15 2s நமக்கு என்ன தெரியும்? 30. 8 2s என்ன தெரியும்? 16. இங்கே மைனஸ் வருதா? அப்போ இங்கே மைனஸ் போட்டு பார்க்கலாம். இங்கேயும் மைனஸ்னால் நியூமரேட்டரும் மைனஸ் தான். டினாமினேட்டர் மைனஸ்னால் நியூமரேட்டர் என்ன தான் வரும்? -2 தான் வரும். ஏன்னா ஈக்குவலண்ட் அப்படின்னா ஒரே நம்பரை டினாமினேட்டரையும் நியூமரேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ 15 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 15 2s 30. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 8 2s 16. அப்போ இது கிடச்சிருச்சா? இதுதான் கரெக்டான ஈக்குவலண்ட் பேஸு. ஓகேவா? அதனால் பி தான் இதனுடைய ஆன்சர். ஆனாலும் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும்? எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும் எதுக்கும். இப்போ சி ஆப்ஷன் பார்க்கலாமா? -18 டிவைடட் பை 36 -20 டிவைடட் பை 44. இது கண்டிப்பாக பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நமக்கு ஈக்குவலண்ட் பேஸாக இருக்காதுன்னு. 18 20 ரெண்டு நம்பர் தான் வித்தியாசம் இருக்குது. அப்போ எதோடையாவது மல்டிப்ளை பண்ணால் இங்கே 20 வருமா? 18ஓட ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் 20 வருமா? வராது. அப்போ டேரெக்டாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ஈக்குவலண்ட் பேஸ் கிடையாதுன்னு. நெக்ஸ்ட் டி பாருங்கள், 7 டிவைடட் பை -5 இன்ட்டு பை ஈக்குவல் டு பைனே கூட போட்டு பாருங்களே. -5 டிவைடட் பை 7 அப்படின்னா 5 இன்ட்டு ஏதாவது மல்டிப்ளை பண்ணும்போது 7 கிடைக்குமா? இல்லை 7 இன்ட்டு ஏதாவது மல்டிப்ளை பண்ணும்போது 5 கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இதுவும் ஈக்குவலண்ட் பேஸில் வராது. சிம்பிளாக கண்டுபிடிச்சாச்சு டேரெக்டாக, அவ்வளோதான். ஏல வந்து சிம்பிள் வரல, அதனால் அது கேன்சல் ஆயிடுச்சு. சியில் வந்து ரெண்டு பக்கத்தில் நம்பர் இருக்குது, இதோட மல்டிபிள் வராது இது, அதனால் இது கேன்சல் பண்ணிடலாம். இதுலேயும் வந்து மல்டிபிள் வராது. 5ல் வந்து 7 வருமா? வராது. 7ல் 5 வருமா? வராது. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ பி ஆப்ஷனில் தான் கரெக்டாக வந்திருக்கு. நியூமரேட்டர் டினாமினேட்டர் -2ஆல் பண்ணுறப்ப எக்ஸாக்ட் ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ அதுதான் ஈக்குவலண்ட் பேஸ். அவ்வளோதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.